இட்லி கடை படம் வந்து சூப்பரா இருக்குன்னா அங்க 2 பேர் வந்து கண்ணாடி போட்டுன்னு மியூசிக் டைரக்டரு ஒரு 10 நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு 2 பேரு. அவங்க சூப்பரா ரிவ்யூ கொடுத்துன்னு இருக்காங்க. கான்செப்ட் இட்லி கடை தான். படம் ஃபுல்லாவே இதே தான் வரும். ஓகேங்களா? படம் சூப்பரா இருந்துச்சுன்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சிறியவர் முதல் பெரியவர் வரை பார்க்க வேண்டிய படம். காமெடியா இருக்கு இந்த படத்துல. எல்லா இடத்துலயும் இல்லை, ஒருத்தவங்களை கேரக்டர் கொடுத்துறாங்க. அவங்கவுங்க எந்தெந்த டைம்ல ஃபன் பண்ணுமோ அந்தந்த டைம்ல ஒரு நகைச்சுவை இருக்கு. நகைச்சுவை நல்லா இருக்கு படம், பாருங்க ஜாலியா. படம் வேற லெவல்ல இருக்கு. என்ன ஒரு வருத்தம்னா தனுஷ் வரல, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் வந்துட்டு ஃபேமிலியா பார்க்க வேண்டிய மூவி. இது வந்துட்டு ஆக்ஷன் இருக்கு, ரொம்ப கிடையாது. பட் ஆனா இது வந்து ஃபேமிலி ஓரியன்டட் மூவி தான். ஒரு டச்சிங்கான மூவி. ட்ரைலர்ல பார்த்த எஃபெக்ட் அப்படி இருக்காம இருக்கு. இல்ல எஸ், எல்லாமே அப்படியே தான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் கர்ணன் மூவி லைட்டா அப்படி வந்து வரும். அது என்னன்னா அதுல அவங்க சிஸ்டருடைய இது வரும் இல்லையா, அது போல இதுல அவங்க அப்பாவோடைய சென்டிமெண்ட். அதுதான் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பேரண்ட்ஸ் மேலே ஒரு லவ் வர ஆரம்பிக்கும். ஸோ இங்க நிறைய பேர் வந்துட்டு விட்டுட்டு ஊருக்கு சம்பாதிக்க போறாங்க வராங்க இல்லையா, அப்படியே போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம இவங்களுக்குமே ஏன்னா இருக்க போதுதான் அவங்களுடைய அருமையை நம்ம பார்க்கணும். அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்றதுல ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அதுதான். ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிடிக்கும், கண்டிப்பா வந்து பார்க்கலாம். பட் ஆனா என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஆனா எமோஷனல் கண்டிப்பா அப்பப்போ அந்த எமோஷனல் சீன்ஸ் வருது. பட் அப்பப்போ வந்து சின்ன சின்னதா ஜோக்ஸ் மாதிரி போட்டு அதை மேட்ச் அப் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப எமோஷனலா எல்லாம் போலாங்க. அப்பா ஃபுல்லாவே அப்பா சென்டிமெண்ட், நடுவில் அவங்க அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அப்புறம் அதுல ஒரு கண்ணுக்குட்டி சீன் வரும், அது சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா அந்த படத்தை வந்து ஃபுல்லா நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இட்லி கடைனா கடையே வந்து அந்த ஒரு இட்லி கடையை வச்சுதான் எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து எது தோணுச்சுன்னா அப்பா அம்மா ஊரு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு ஊர் இல்லை, இருந்திருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். எதுவும் இல்லை. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அழ வந்துச்சு. நான் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பராக. கண்ணாடி ஒன்று போட்டுனுறாரு மிஸ்கின் மாரி. படத்தை பற்றி 10 ஆஸ்கார் அவார்டு வாங்கின படம், 10 பத்மபூஷன் வாங்கின படம், அந்த மாதிரி அந்த அளவுக்கு பேசுறாங்க. ஒன்றுமே கிடையாது. நல்லா கொக்க போட்டுதான் லாக்கி கிட்ட வேற மைக்க வேற கொடுத்துட்றாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம்லாம் கிடையாது. மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எத்தனை தடவை பார்க்கலாம். இன்னும் ரியல் லைஃபோட ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தது. அவரோட பொறுமை, அவர் குடும்பத்துக்காக பண்ண இது, ஊர் பாரம்பரியத்தை விடக்கூடாது. மெயினாக அவங்க அப்பா அம்மா இல்லைனாலும் அந்த இடத்த அந்த அவங்களோட தொழிலை நடத்தணும், அதெல்லாம் பிடிச்சிருந்தது. எனக்கு டைரக்ஷன் பத்தி பெருசா தெரியாது. ஆக்டிங் நல்லா இருந்தது எல்லாரோட ஆக்டிங். அருண் விஜய் நல்லா தான் ப்ரோ பண்ணிட்டாரு. அவர் கொடுத்த இதுவும் கரெக்டா பண்ணிட்டாரு, சூப்பரா பண்ணிட்டாரு. எல்லாருமே எப்பவுமே போல அவர்லாம் எப்பவுமே சூப்பரா பண்ணுவாரு. அதே மாதிரி இப்போ நல்லா தான் பண்ணிருக்காங்க. மியூசிக் சொல்ற அளவுக்கு இல்ல ப்ரோ. மியூசிக் ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனா ஓகேவா நல்லா இருக்கு. எனக்கு இதுவா இல்லை ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல ஒரே மியூசிக், ஒரே பாட்டு தான், அந்த ஒரு பாட்டு வந்தது, அது ஓகேவா தான் ப்ரோ. சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னா இல்ல ப்ரோ. இது வந்து ரியல் லைஃப் கான்செப்ட் ப்ரோ. அது வந்து இப்படியே இருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஃபேமிலியா பார்க்கலாம். மெசேஜ் அதுதான் ப்ரோ, பொறுமை. எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் பொறுமை தான், அதுதான் ப்ரோ மெசேஜ். அருண் விஜய் இது நான் இப்பதான் அவருடைய மூவியை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் தியேட்டர்ல. ஸோ நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு. ஸோ அப்படின்னு சொல்ல முடியாது, 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுல நான் இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது, 2 பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் எப்பவுமே தனுஷை தான் சொல்லுவேன். ஆமா, வில்லன் கண்டிப்பா நல்லாவே ஹைப்ல தான் இருக்காரு அவரு. பட் என்ன இருந்தாலும் தனுஷ் பக்கம் போக முடியாது. அதுதான் கண்டிப்பா அவருக்கு ஆஸ்கார் அவார்ட் கொடுக்கணும். ஸோ அதனால வந்துட்டு இந்த படத்துல அவர் ஆக்டிங்காகவே கொடுக்கணும். இன்னும் அவருக்கு தனுஷ்க்கு ஆஸ்கார் கிடைக்கும். ஒன் டைம் வாட்சபிள் மூவிக்கு காசு கொடுத்து எடுக்கிறானுங்க. இல்லை கேட்குறேன், ஒரு தடவை பார்க்கறதுக்கு எடுக்கிறானுங்க. தேவையெல்லாம் பேச
இது வந்து ஒரு மனுஷனா ஆகணும்னா ஒரு மனுஷனா ஆகணும்னா பார்க்க வேண்டிய படம் இது. இதோ அவங்கலாம் பார்க்க வேண்டிய படம். தேவையில்லாம் பேசுறாங்களே, அவங்க பார்க்க வேண்டிய படம். 2 தடவை 10 தடவை பார்த்து போட்டு காட்டுங்க, அப்போதான் இவங்களாம் திருந்துவாங்க. என்னாச்சுங்க இந்த மாதிரி தான் போட்டு சுற்றி நிற்பாங்க. வேஸ்ட்னா ஒன்றும் தெரியாதுண்ணா. படம் பார்த்தோமா வந்தோமா, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லை, அது மட்டும் தான் பேசணும். தேவையில்லாததுலாம், அதுவும் இல்லாமல் தேவையில்லாத கேள்விலாம் வேற கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸு. இதெல்லாம் தேவையில்லாது. படத்தை பார்த்தீங்களா, 4-5 விஷயத்த கற்றுனீங்களா, அவ்வளோதான். படத்தை பாருங்க, சூப்பராக இருக்குது. கதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல, படம் சூப்பராக இருக்குது. தனுஷோடைய 4 படம் தரா, அந்த 4 படத்துலேயே பெஸ்ட் படம்னா இதுன்னு நான் சொல்லுவேன். எமோஷ்னலாக அப்பா சென்டிமெண்ட் இருக்குண்ணா. அப்பா சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. பழைய காலத்தில் அந்த இட்லி அந்த இதெல்லாம் கிராமத்து இதெல்லாம் நல்லா பார்க்கலாம். பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு. அது ரூட்டு வேற, இது ரூட்டு வேற. இது வந்து எல்லாம் வந்து பிரிஞ்சு போய் 2வது அவர் கொண்டு வந்து ஃபீல் பண்ணி வந்திருக்காரு. 2 பேர் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் வச்சு, அது வந்து அப்பா கூட இருக்கும்போது சண்டை போட்டு அது அந்த மாதிரி. நித்யமேனன் பண்ணியிருக்காங்க, நல்லா தானே இருக்கு. கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கூடயும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சின்னா அப்பா சென்டிமெண்ட் சீன் தான். நான் அப்பா என்னைய விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இப்போ அது படம் ஒவ்வொரு சீன், இப்போ ஒவ்வொரு படம் தலைவர் பண்ண மிஸ் பண்ணுறேன் அப்பாவை ரொம்ப. அதே இது அதை என்ன எரிந்தால் பார்த்த இது அப்படியே நல்லா தெரியுதுண்ணா. கரெக்டாக ஈகோ கரெக்டாக இருக்கு. அவருக்கு உண்டான இவ்வளோ ஈகோ வேணும் அப்படின்னு தலைவர் கேட்டு வாங்கியிருக்காரு. அதே ஈகோவை பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. எல்லாருமே பெஸ்ட்ண்ணா. அதாவதுனா ஒவ்வொரு கேரக்டருமே பெஸ்ட்டாக எல்லாருமே பண்ணியிருக்காங்க தேவையான அளவு. ராஜ்கிரண் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அமைதியாக அதே மாதிரி சாந்தமாக பண்ணியிருக்காரு. அப்படி அவரோட கேரக்டர் அதுதான், அமைதி அமைதி அமைதி, அதே தான் பண்ணியிருக்காரு. ராயன் கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவர் தான் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த இதுலயே அந்த உருத்தா இருக்கிறது அது எப்படி இருந்தனால அந்த கேரக்டர் அது அப்படிதான். கேரக்டர் அது அப்படிதான். ராயன் கேரக்டர் இதுல வந்து வேற. எல்லாரும் கனெக்ட் ஆகணும். சின்ன பிள்ளைங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நான் அழுதுட்டேன் நிறைய சீனுக்கு அழுது. கண்ணு கலங்கிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா கலங்கிருச்சு. ஜிவி பிரகாஷ் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் அறிக்கை வைக்கிறார். அப்படி ரேட்டிங் என்னன்னா 5க்கு 5 தானா. ரெண்டுமே நல்லா இருக்கு. எனக்கு இந்த கண்ணா அந்த கண்ணா கேட்டால 2 கண்ணுமே முக்கியம். அதனால ரெண்டுமே நல்லா இருக்கு. இதுவும் அதே போலதான். இதுல வந்துட்டு இதுலயும் சேம் அதேதான். அப்பாவுடைய சென்டிமெண்ட் தான் அதிகமா இருக்கும். ரொம்பவே கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே. நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும்தான் கரெக்டா இருக்கு தனுஷ்க்கு. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க அவங்க. பாடல் சூப்பரா இருக்கு. அதாவது ரொம்ப இதுவால அந்த கிராம சாங் மாதிரி நல்லா கியூட்டா கொண்டு போயிருக்காங்க. ஆனா நல்லா வைப் பண்ணலாம். அது நல்லாதான் இருக்கு. 10க்கு 10 தான். படம் சூப்பரா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ அவங்களோட அப்பாவோட ஒரு ஃபிளாஷ்பேக் கதையே சொல்லியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. இது அதோட கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த படம். அப்பாவோட சென்டிமெண்ட், அப்பா பையன் சென்டிமெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகேங்க, நல்லா இருக்கு. அவங்க ஆக்டிங் கரெக்டா இருக்கு. புரியல. பிடிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போகுது. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அழகா நல்லா போகுது. இல்ல ஒரு காமனாவே இருக்கு. ஃபைட் இருக்கு. ஃபைட் 2 ஃபைட் இருக்கு. ஆக்ஷன் தான். எது ரெண்டுமே ஒத்து சூப்பரா இருக்கும். ரெண்டுமே நல்லா தானே இருக்கும். பார்த்து இந்த படத்தை நான் திருப்பி பார்க்கலான்னு இருக்கிறேன். வந்து பார்ப்பேன். நீங்களும் ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்குறவங்களாம் வந்து பாருங்க. வாங்க வேண்டிய படம். இந்த காசுலாம் வாங்கிக்கலாம் பேசல. உண்மையில தான் சொல்றேன். இங்க பாருங்க, நான் தனுஷ் ஃபேன். ஓகேங்களா? சூப்பரா இருக்கு.
அங்கே 2 காம்போ இருக்குதுல்ல, கோல்டு ஃபிஷ் கூட கோரா ஃபிஷ் கூட்ட மாதிரி, அந்த மாதிரி காம்போலாம் கிடையாது. இது சூப்பரான காம்போ. தேவையில்லாத விஜயை பற்றியும் பேசுகிறாங்க, என்னென்ன பற்றியும் பேசுகிறாங்க, ஒன்றும் தெரியாது வந்துடுவாங்க. படம் அவரு சூப்பராக பண்ணிடுறாரு. இன்னும் 2 பேருமே பயங்கரமா பண்ணிருக்காங்க. யார் எதுல பெஸ்ட்னே தெரியல. 2 பேருமே பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். சாங்ஸ் ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. இது அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம், பெஸ்டா பண்ணிருக்கலாம் சாங்ஸ். அவங்க வந்து யுவன் சங்கர் ராஜா பையன் ஒருத்தன் கண்ணாடி போட்டுருக்காங்க. 2வது ஒருத்தன் யார் தெரியுமா, இந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் மியூசிக் டைரக்டர், அவருடைய பையன் ஒருத்தன். இவங்க 2 பேரும் வாயில வந்து உறவாடிக்கிறாங்க. இதுல எந்த மியூசிக் பெஸ்ட்ன்னு ஒன்றும் தெரியாத மியூசிக்கை பண்ணி பேசுங்க. இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒன்றுமே தெரியாது. நான் வேஸ்ட்னா இதுலாம் பேசு. படம் சூப்பராக இருக்குது. ஒன்று சொல்லிட்டா 1001 கொத்துருப்பார் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்திருக்கு. அந்த ஒரு சீனும் செதுக்குற மாதிரி மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும். அது கொடுத்துட்டு தானே இருப்பாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாதுலாம். கொடுத்துருவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை தானா, எண்ணம் போல் வாழ்க்கை தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம நல்லது நினச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம கெட்டது நினச்சா நம்ம வாழ்க்கை கெட்டதாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. படம் நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து பாருங்க.